நார்த் சென்ட்ரல் ஐலாண்டு. இந்த ஐலாண்டை பற்றி சொல்லணும்னா, இந்த ஐலாண்டுக்கு போனால் கண்டிப்பாக திரும்ப வரவே முடியாது. அங்கே இருக்கிற ட்ரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சாவே உங்களை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஐலாண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் இந்த ஐலாண்டு மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாயிற ட்ரைப்ஸ் எல்லாம் ரொம்ப பழையகால ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அந்த இடத்துல வாயிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல மொத்தமாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 150 200 பேர் மட்டும் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஐலாண்டுக்குள்ளே யாருன்னா போனோம் இல்லை நீங்கள் போய் காலை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெத் கன்ஃபார்ம். 2006 ஒரு சம்பவம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மீனவர்கள் 2 பேர் அவங்களோட போட் டேமேஜ் ஆயிடுச்சுட்டு அந்த சென்டினல் ஐலாண்டு பக்கமாக ஒதுங்கியிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் அவங்கள அம்பு விட்டு அவங்கள கொடூரமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் 2018 மத போதகரான ஹேலன் அப்படின்னு சொல்லப்படுறது யாருக்குமே தெரியாமல் ஒரு படகுல 2 பேரை கூட்டிகிட்டு அவர் மட்டும் கொஞ்சம் தூரமாக நிறுத்திட்டு அவர் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காரு. அவர் ஐலாண்டுக்கு போய் என்ட்ரி ஆன ஒன்றுவே அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே அம்பு விட்டு அவரை கொண்டுட்டாங்களாம். இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கிற அந்த நார்தன் ஐலாண்டில் இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாமே ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ட்ரைப்ஸ் அப்படின்றதுனால இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட யாரும் போகக்கூடாது, அங்கேருந்து யாரும் வரவே கூடாதுன்ட்டு 5 கிலோமீட்டருக்கு